வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்க, எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றியும், என்னென்ன உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம், மூட்டுகளில் எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது மாதிரி வலி தோன்றுச்சு அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி வலி தோன்றுச்சு அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவமைப்பில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வழங்குது. எலும்புகள் பலவீனமாகும் போது காயங்கள் நமக்கு ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியம் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் எப்போதுமே நம்மளுடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு ஆரோக்கியமான உணவுகள் அவசியம். அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகளை எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே, ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களும் எலும்புக்கு ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவை அல்கலைன் தன்மையை கொண்டிருக்கிறதால, அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிற காய்கறிகளும் கீரைகளும் அல்கலைன் தன்மை கொண்டிருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி பண்ணி நம்மளுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பச்சை இலை காய்கறிகளை தினந்தோறும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். காய்கறி சூப்பெல்லாம் எடுத்துக்கலாம். கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் நம்ம மாற்றி கீரைகளை சாப்பிடும்போது எலும்பு ஆரோக்கியத்தை நம்ம உறுதி பண்ணிக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதோடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி எளிதில் உடைந்து போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பாங்க. அனைத்து வகையான பால் பொருட்களிலுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பால். அதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னா நீங்க அந்த பாதாம் பால் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன் இதை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்குது. ஆனால் எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இந்த விட்டமின் டி சத்து எதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கால்சியம் சத்தை நம்ம உறிஞ்சி அதன் மூலமாக நம்ம எலும்பை பலப்படுத்த வைக்கிறதுக்கு விட்டமின் டி சத்து தான் தேவை. பலவிதமான கடல் உணவுகள் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் சத்தும் இருக்கு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் நிறைந்திருக்கு. இவை எல்லாமே எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் கூட, அதாவது 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு குறைபாடுகளுமே வராமல் தடுப்பதற்கும் அந்த நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதே நீங்கள் நான்வெஜ் சாப்பிடல, சைவ உணவுகள், அதாவது வெஜ் ஃபுட்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சைவ உணவு சாப்பிடுபவர்கள் இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். சின்னதாக நீங்கள் சூரிய ஒளியில் ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா போதும், அது எலும்புகள் மூலமாக விட்டமின் டி சத்தை உங்களுக்கு அந்த சூரிய ஒளியின் மூலமாக எலும்புகள் விட்டமின் டி சத்தை சேமித்து வச்சுக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். கால்சியம் தவிர புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே விதைகள் மற்றும் நட்ஸில் காணப்படுகிறது. இப்போது நட்ஸ் வகைகள் பார்த்தோம் அப்படின்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்புகள் போன்ற பருப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நட்ஸ் வகைகளில் நமக்கு நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. விதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முந்திரி விதைகள், சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சியா விதைகள், ஸோ குறிப்பாக பூசணி விதைகள், இது எல்லாமே நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும். விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். பழங்களில் ஆரஞ்சு பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி எனும் உயிர் சத்து அவசியம். இந்த சத்து உடலில் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே
எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது கோலோஜன் உற்பத்தி செய்யும். கோலோஜன் உற்பத்தி ஆகிறதால எலும்பு இணைவுகள் அந்த மஜ்ஜை எல்லாமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், தினந்தோறும் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கீரைகள்லாம் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும், எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இதுவே நம்ம ஒரு சில உணவுகளை வந்து சாப்பிடாமல் இருக்கிறதும் அல்லது சாப்பிட்றது வந்து குறைத்துக் கொள்வதும் நல்லது. அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய எலும்புகளை பலவீனப்படுத்தும். அப்படி எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகளும் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். வகையில் ஆல்கஹால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு மெலிவு நோயெல்லாம் ஏற்படும். இப்போ குறிப்பாக வந்து அனைவருமே ஆல்கஹால் வந்து அருந்துகிறாங்க. ஆல்கஹால் அருந்துவது அனைவருடைய பழக்கமாகவும் இருக்குது. ஆனால் ஆல்கஹால் வந்து நம்ம விட்டு விடுவது நல்லது. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எந்த விதமான உடல்நல பிரச்சனைகளுமே ஏற்படுத்தாதுன்னு நினச்சிட்டு எடுத்துக்குவாங்க. அப்படி கிடையாதுங்க மக்களே. நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொண்டாலே அது உங்களுடைய உடலை வந்து வெகுவாக பாதிக்கும். நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொள்ள உடலில் யூரிக் அமிலம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகள் இருக்கக்கூடிய இடங்களை போயிட்டு தங்கி வலியை உண்டாக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்களுடைய எலும்பு அடர்த்தி குறையும், வலுவான எலும்பெல்லாம் மென்மையாக ஆரம்பிக்கும். இது ஈஸியாக எலும்பு முறிவுக்கு வந்து வழிவகுக்கும். குறிப்பாக ஆல்கஹால் அருந்தக்கூடிய பெண்களினுடைய எலும்பு அடர்த்தியானது ஆல்கஹால் அருந்தாத பெண்களினுடைய எலும்புகளை விட பலவீனமாக இருக்கிறத ஆய்வு ஒன்றில் உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே ஆல்கஹால் அருந்தாமல் இருக்கிறது எலும்பை வந்து பலமாக வைத்துக் கொள்வதற்கு வழிவகுக்கும். இல்லை என்றால் அது எலும்பை வந்து நமக்கு பலவீனமாக்கும். செயற்கை குளிர்பானங்கள் ஆல்கஹால் போலவே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று தான் செயற்கை குளிர்பானங்கள். நம்மளால் ஒரேடியாக செயற்கை குளிர்பானங்களை விட முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாகவாது கட்டுப்படுத்திக்கணும். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை குளிர்பானங்கள் நம்மளுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட நம்மளுடைய உடலுக்கு இந்த செயற்கை குளிர்பானங்கள் நன்மைகளை தராது. இந்த செயற்கை குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்கும், எலும்பு அடர்த்தியை குறைக்கும், எலும்பு மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த செயற்கை குளிர்பானங்கள்லாம் எதிர்மறையாக செயல்படுகிறது அப்படின்றத ஆய்வுகளில் கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால் நீங்கள் செயற்கை குளிர்பானங்களை எடுத்துக்காதீங்க. அப்போதான் உங்களுடைய எலும்பு பலமாக இருக்கும், இல்லைனா பலவீனமாயிடும். வெள்ளை சர்க்கரை நீங்கள் அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். தினமும் 30லிருந்து 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை நாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு மெலிவு நோய், அந்த பிரச்சனை, அந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் வெள்ளை சர்க்கரைக்கும் அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கும் முதலிடம் இருக்குது அப்படின்னே நம்ம வந்து குறிப்பிடலாம். அன்றாடம் இனிப்பு உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதனுடன் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்காமல் வந்து சாப்பிடணும். இல்லைன்னா சர்க்கரை வந்து எலும்புகளுக்கு தான் முதல்ல வந்து தீமை செய்யும். அது குறிப்பாக நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே வரவழைத்திரும் அப்படின்றத நீங்கள் மறக்காதீங்க. அதனால் வெள்ளை சர்க்கரையை வந்து நீங்கள் அளவோடு பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா அது எலும்புகளை வந்து பலவீனப்படுத்திடும். ஸோ எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகளும் இருக்குது. அதனால் அந்த உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டியது அவசியம். மற்ற ஆரோக்கியமாக எலும்புகளை வைப்பதற்கான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.